அஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழும் நமது சகோதர சகோதரிகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நல்வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு சித்திரை மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மாதத்திற்கான கிரக நிலைகளை பார்ப்போம். அதன்படி சூரிய பகவான் தனது அதீத பலத்துடன் மேஷ ராசியிலும் குரு பகவான் ரிஷப ராசியிலும் இருக்கிறார். எனவே இந்த சித்திரை மாதம் 31ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடைபெற உள்ளது. அதன்படி குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு மாறுகிறார். கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சனி, புதன், சுக்கிரன், மீனத்தில் ராகு. இந்த 4 கிரகங்களும் இம்மாதத்தில், அதாவது சித்திரை மாதம் 24ஆம் தேதி, அதாவது 7/5/2025 புதன் மேஷ ராசியை கடக்கிறது. எனவே இந்த கிரக அமைப்புகளை வைத்து இந்த சித்திரை மாத பலன்கள் என்ன, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்று, இந்த மாத குலதெய்வ வழிபாடு என்ன, இந்த பதிவில் இதை பற்றி நாம் இப்போது விரிவாக பார்க்கப் போகிறோம். அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். துலாம் ராசி அன்பர்களுக்கு சித்திரை மாதம் என்ன பலன்கள் என்று பார்க்கும்போது, உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் உச்ச பலத்துடன் பலமாக அமர்ந்திருக்கிறது. எனவே உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி புராதன அசுபஸ்தானத்தில் இருக்கும் யோகத்திற்கு ஏற்ற மாதம். அதிர்ஷ்டத்தை வழங்குபவரான புதன் இணைந்து உள்ளது. வியாழன் 8ஆம் வீட்டில் இருந்து 2வது வீட்டை பார்க்கும்போது மறைக்கப்பட்ட பணத்தை அணுகுவதற்கான வாய்ப்புகளை நிறுவனங்கள் உருவாக்கும். 6 மற்றும் 8ஆம் அதிபதிகள் சஞ்சாரத்தில் இருப்பதாலும் சஞ்சார யோகத்தில் இருப்பதாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும். உங்கள் வாழ்க்கையில் திடீரென்று என்ன பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு திருப்புமுனையை தரும். ஒரு கட்டத்தில் நன்மைகளையும் லாபங்களையும் வழங்கக்கூடிய அமைப்பு. திடீர் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் தடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பும் இருப்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக சில நன்மைகள் ஏற்படும் மாதமாக இருக்கும். ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் நட்சத்திரஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். பின்னர் நீங்கள் 6வது இடம் என்று அழைக்கக்கூடிய எதிரி நிலையில் அமர்ந்தார். பிறகு எதிரி இருக்கிறான். நீங்கள் கடனில் அமர்ந்திருக்கிறீர்கள். கடன் உள்ளது. கடனில் சிக்கிக் கொள்வீர்கள். கடனை அடைப்பது அல்லது கடன் வாங்குவது என்பது கடன் எனப்படும் அமைப்பில் நுழையும் திறன் ஆகும். குரு 8ஆம் வீட்டில் சென்று மறைந்துள்ளார். 8ஆம் வீட்டில் மறைந்திருக்கும் குரு உங்கள் சொத்துக்களை பார்க்கிறார். மறைத்து வைத்த பணம் உங்களை தேடி வரும். ஏதோ ஒரு வகையில் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். குரு 8ஆம் வீட்டில் இருந்து 2ஆம் வீட்டை பார்ப்பதால் சிலருக்கு உங்களுக்காக நீங்கள் பணத்திற்காக வெளியே செல்லலாம். சொந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடிய நிறுவனங்கள். தொழில்முறை மாற்றங்கள் என்ன? சொந்த ஊரை விட்டு வெளியேறும் வாய்ப்புகள். வெளியூர் பயணம். வெளிநாடுகள். வெளிநாட்டு மதத்தினருடன் தொடர்பு. சில விஷயங்களில் ஆதாயம் தரும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொடர்பான நிறுவனங்கள், அதாவது வெளிநாட்டு தொடர்புகள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிச்சயம் நல்ல ஒரு மாதமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் தரக்கூடிய கிரகம் இது. சனி 6ஆம் வீட்டில் சென்று மறைந்துள்ளார். எனவே இந்த தீய கிரகங்களான சனி, ராகு, கேது ஆகிய அனைத்தும் 6ஆம் வீட்டில் உள்ளன. அவர்கள் உபஜய வீட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் 6வது வீட்டில் உள்ளனர். இது ஒரு நல்ல விஷயம். பிறகு 5உடன் இருப்பவர் 6ஆம் வீட்டிற்குச் சென்று என்ன செய்வார்? அவர் 6வது வீட்டிற்கு செல்கிறார். பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். வீடு வாங்க கடன் வாங்குகிறார். 4ஆம் அதிபதி சனி 6ஆம் வீட்டில் சென்று அமர்ந்திருப்பதால் வீடு வாங்கும் யோகம். 4வது வீட்டிற்குச் சொந்தக்காரன் 3வது வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறான். அவர் வளர்ச்சி நிலையில் அமர்ந்திருக்கிறார். அப்போது வீடு வாங்கும் யோகம் உண்டு. வாகனங்கள் வாங்கும் யோகம். விவசாயத்தில் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய நிறுவனங்கள். கல்வியில் முன்னேற்றம். கல்விக்காக கடன் வாங்கக்கூடிய நிறுவனங்கள். உயர் கல்விக்கு, அதாவது கல்விக்காக கடன் வாங்க வேண்டும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிச்சயம் சில வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய மாதமாக இருக்கும். 4 தாய் மற்றும் 6 நோய் வீடு என்பதால் தாயின் ஆரோக்கியம் மிகவும் முக்கியமானது. உங்கள் ஆரோக்கிய அதிபதி 6 வீட்டில் இருக்கிறார். உங்கள் உடல்நிலை மோசமடைய விடாதீர்கள். இன்றைய துலாம் ராசிக்காரர்களுக்கு முறையான உடற்பயிற்சியும் சரியான உணவுக் கட்டுப்பாடும் நல்லதல்ல. இதை மனதில் கொள்ளுங்கள். குழந்தைகளால் ஏதேனும் நன்மை உண்டா? அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? கிடைக்காதா? குரு 8வது வீட்டில் போய் மறைந்தாலும் குடும்ப வீட்டை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா? இந்த சித்திரை மாதம் 31ஆம் தேதி குரு 8ஆம் இடத்திலிருந்து
9ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். அதன்படி பார்க்கும்போது குரு 8ஆம் இடத்திலிருந்து மாறுகிறார். 9வது வீட்டையும் அந்த 9வது வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அவரது 9ஆம் அம்சமாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் பெறுவார்கள். எனவே அமைப்பின்படி அவர் நிச்சயமாக சரியான சூழ்நிலைகளை உருவாக்குவார். எவ்வளவோ கொந்தளிப்பு, பதற்றம், குழந்தை பிறப்பு, சில தொல்லைகள், குழந்தைகளுடன் சில கருத்து வேறுபாடுகள், குழந்தைகளின் ஆரோக்கியம், ஒருவரின் பேச்சை கேட்காதது, நன்றாக படிக்காதது, இப்படி ஏதாவது ஒரு வடிவத்தில் குழந்தைகளால் மன ரீதியாக சிரமங்களை அனுபவிப்பது, அல்லது குழந்தைகள் உங்களை வெளியில் படிக்க வைக்கிறார்கள். இந்த துலாம் ராசிக்காரர்கள் சிலவற்றை அனுபவித்தவர்கள். கஷ்டங்கள் இந்த சித்திர மாத இறுதியிலிருந்து குழந்தைகளுடன் நல்லுறவை தரலாம். பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும். குழந்தைகளால் முடியும். உங்களுக்கு பல நல்ல நன்மைகளையும் தருகிறது. துலாம் ராசிக்காரர்கள் இருப்பார்கள். வியாழனால் பலனில்லாததால் திருமணத்தில் சில பிரச்சனைகள். பல துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாது, அல்லது குழந்தைகளின் விஷயத்திலே சில பிரச்சனைகள் இருக்காது. குழந்தைகளால் செல்வம் கிடைக்காது. இந்த மாதிரி திருமணம் நடக்காது. ஆனால் அது கவலையாக இருக்கும். ஆனால் இந்த சித்திரை மாத தொடக்கத்தில் இருந்து அனைத்தும் மாறும். நற்பலன் தரக்கூடிய சூரியன் திருமண வீடான 7ஆம் வீட்டில் அமர்வதால் சுபகாரியங்கள் நடக்கும். மேலும் உங்கள் ராசியை பார்க்கும்போது தன்னம்பிக்கை உருவாகி சக்தி விருத்தி உண்டாகும். நீங்கள் நினைத்தது போல் உங்களை வரனாக்கும் வியாழன் 9ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். 9ஆம் வீட்டில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். தன்னம்பிக்கையை வளர்க்கும் ராசி பலன்களை பார்க்கக்கூடிய நிகழ்விலிருந்து புனிதமாகிறது. எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் நீங்கும். நீங்கள் என்ன செய்ய சிரமப்பட்டீர்கள் அல்லது நீங்கள் என்ன செய்தீர்கள்? மன உளைச்சலாக இருந்தாலும் சரி, உடல்நலப் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவும் நடக்காது என்று நினைத்தாலும் சரி, இதுபோன்ற மனச்சிக்கல்களுடன் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் வியாழன் வருகைக்குப் பிறகு அனைத்தும் புனிதமாகிவிடும். நன்னடத்தை, நல்லவர்களுடன் தொடர்பு, குருக்களின் ஆசி, குலதெய்வத்தின் அருள் என எண்ணற்ற வகையில் அந்த ராசிக்கும் லக்னத்திற்கும் பலன் தரக்கூடிய தொடக்கமாக இந்த சித்திரை மாதம் கூறுவார். அதேபோல் இந்த 9ஆம் இடம் சுபஸ்தானம் அல்லவா? அங்கு சென்று குருவுடன் அமர்ந்து செல்வது மிகவும் நல்லது. 9ஆம் இடம் எது? அது இறைவனின் கருணை அல்லவா? இறைவனின் அருள் பெறுவீர்கள். புனித யாத்திரைகள் செல்வீர்கள். கோவில் திருப்பணிகள் செய்வீர்கள். அதாவது குருவின் உச்சத்தை எதிர்நோக்கி உள்ளது. ஆன்மீகச் சிந்தனைகளைத் தூண்டும் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். நீங்கள் இருப்பீர்கள் கோவில் திருப்பணிகளை முன்னின்று நடத்தும் சிறந்த மனிதர். எனவே உங்களால் முடியும். சில பொதுநல விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்தி மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அங்கீகாரம் கிடைக்கும் மற்றும் மரியாதை கொடுக்க. இந்த சித்திரை மாதம் கண்டிப்பாக ராசிக்கு அதிபதியான துலாம் ராசிதான். இருந்தாலும் பணத்தில் எந்த பிரச்சனையும் 10ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் பலத்துடன் இருப்பது உறுதி. அதனால் பணப்பிரச்சனை இருக்காது. பணத்தை கையாள்வதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். இல்லையெனில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படும். இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. வெளிநாடு, வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளின் மூலம் நல்ல விஷயங்கள், இவை அனைத்தும் உங்கள் சிறப்பு கூட்டாளிகளால் உங்களுக்கு வந்த பிரச்சனைகளை விளக்குங்கள். உங்களிடம் இருந்தால் இந்த துலாம் ராசிக்காரர்களை பார்த்தீர்களா? ஏன் சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடாது? இதுவரை கடுமையாக உழைத்துள்ளேன். எனக்காக ஏதாவது செய்ய வேண்டும். என்ன ஓட்டம் தரும் மாதமாக இருக்கும். எனவே சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றினால் அதற்கு பலன் உண்டு. இல்ல பாருங்க, சனி 6ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் கடனை உண்டாக்கும். கடனை பொறுத்தவரை அது உங்களை நல்ல கடனுக்கு ஈர்க்கும். அதாவது நல்ல கடன் என்றால் என்ன? தொழிலை விரிவுபடுத்த கடன் வாங்குவது நல்ல கடனாகும். அதே சமயம் சுபச் செலவுகள், திருமணச் செலவுகள், குழந்தைகளுக்கான கல்விச் செலவுகள் அல்லது வீடு வாங்குதல், வீடு கட்டுதல், இடம் வாங்குதல். எனவே இந்த வகையான விஷயங்களில் செலவுகள் கடன்களை உருவாக்குகின்றன. எனவே நல்ல கடனை வளர்ப்பது நல்லது. நல்ல கடவுள் வழிபாடு. அப்படி எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் எதிரியான 6ஆம் வீட்டில் இருப்பதால் ஆசை, கோபம் வராது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் இஷ்ட தெய்வமான மகாலட்சுமியை வழிபட்டால் மங்களகரமான மற்றும் அழகான தெய்வம் உங்கள் மனம், எண்ணங்கள், செயல்கள் மற்றும் யோசனைகள் ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த சித்திரை மாதத்தின் பொதுவான பலன்கள் ஒவ்வொருவருக்கும் வேறுபடும் மற்றும் ஒவ்வொருவரின் ஜாதக அமைப்பும் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருவருக்கும் 10 புலன்கள் வேறுபட்டவை. ஒரு ராசியை பார்த்தாலே லட்சக்கணக்கான மக்கள் இருப்பார்கள். அப்போது தசாநாதன், புத்திநாதன் அடிப்படையில் 80 முதல்
85% பலன்கள் கிடைக்கும். உண்மை என்னவென்றால், இந்த பாரம்பரிய முறையின் அடிப்படையில் 15 முதல் 20% பலன் உள்ளது. எனக்கு துல்லியமான பலன் வேண்டும். அதாவது, உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கின்றன என்பதைப் பொறுத்து, அவற்றின் என்ன ஆதிக்கம், நமது ஜாதகத்தில் சொந்தமாக தொழில் தொடங்கும் வாய்ப்பு உள்ளதா, எப்படிப்பட்ட படிப்பை கடைபிடித்தால் நமது எதிர்காலம் நன்றாக இருக்கும், நான் இப்போது வேலையில் அழுத்தத்தில் இருக்கிறேன், இது எப்போது சரி செய்யப்படும், எனக்கு எப்போது இடமாற்றம் கிடைக்கும், நமக்கு எப்போது பதவி உயர்வு கிடைக்கும், நமக்கு ஏன் திருமணம் நடக்கல என்று, இதுபோன்று நமக்கு எப்போது திருமணம், நமக்கு எப்போது குழந்தைகள் பிறக்கும், நான் எப்போது உயர்கல்வி படிக்கப் போவன் என்று இதுபோன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதில்களை நம்மால் கூற முடியும். நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும். நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும். இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்.